இன்னைக்கு 11th அக்கௌண்டன்சியில் ஒரு 40 மதிப்பெண்கள் எப்படி எளிதில் நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கணக்கியலோட வரைவிலக்கணம் அல்லது கணக்கீடு பராமரிப்பின் வரைவிலக்கணம். இந்த ரெண்டில் ஒன்று கட்டாயம் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். ஸோ கணக்கியலோட வரைவிலக்கணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அமெரிக்க கணக்கியல் கழகத்தின் கூற்றுப்படி இங்கே இருக்கு இல்லையா, இந்த வரைவிலக்கணம் எழுதலாம். அல்லது அமெரிக்க பொது கணக்காளர் சான்று நிறுவனம், இந்த ரெண்டில் எது உங்களுக்கு ஈஸியோ ஏதோ ஒன்று நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போதும். நமக்கு பேஜ் நம்பர் 3ல் 1வது பாடத்தில் இந்த வரைவிலக்கணம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கணக்கீடு பராமரிப்பின் வரைவிலக்கணம். இந்த கணக்கீடு பராமரிப்பின் வரைவிலக்கணத்தில் நம்மளுக்கு 2 இருக்குமா. ஜேஆர் பேட்லி பாய் ஒன்று இருக்குது, ஒன்று ஆர்.என். கார்ட்டர் ஒன்று இருக்குது. இந்த ரெண்டில் எது வேணாலுமே கேட்கலாம். சில சமயம் எப்படி கேட்டுருவாங்கன்னா ஜேஆர் பேட்லி பாய் அவர்களின் வரைவிலக்கணத்தை கூறு அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ நீங்கள் இந்த 2 மட்டும்தான் அப்படி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த 2 வரைவிலக்கணம் பேரோட அழகாக படிச்சுக்கோங்க. வரைவிலக்கணம் எப்பயுமே வார்த்தைகள் மாறக்கூடாது. புக்கில் எப்படி இருக்கோ அப்படி தான் நீங்கள் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன படிக்கணும், கணக்கிலோட வரைவிலக்கணம், கணக்கீடு பராமரிப்பின் வரைவிலக்கணம். இந்த 2ல் ஒரு கேள்வி நமக்கு படிச்சிங்க அப்படின்னா ஒரு 2 மார்க் கட்டாயம் உண்டு. அடுத்தது கணக்கியலின் பொன்னான விதிகள். இந்த கணக்கியலினோட விதிகளில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 கணக்குகள் இருக்குது. ஒன்று ஆல்சார் கணக்கு, இன்னொன்று சொத்து கணக்கு, இன்னொன்று பெயரளவு கணக்கு. ஆல்சார் கணக்கு அப்படின்னா ஆட்கள் சம்மந்தப்பட்டது. அதனால் ஒன்று பெறுபவராக இருப்பார், இல்லைன்னா தருபவராக இருப்பார். பெறுபவராக இருந்தால் பற்று வைக்கணும், தருபவரை வரவு வைக்கணும். அடுத்து சொத்து அப்படின்னா ஒன்று உள்ளே வரும், இல்லைன்னா வெளியில் போகும். உள்ளே வந்தால் சொத்தை பற்று வைக்கணும், சொத்து வெளியில் போனால் வரவு வைக்கணும். அடுத்தது பெயரளவு விதி அப்படின்னா எல்லா செலவு எல்லா வருமானங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஸோ செலவு நட்டமாக இருந்தால் பற்று வைக்கணும், வருமானம் ஆதாயமாக இருந்தால் வரவு வைக்கணும். இந்த கணக்கியலின் பொன்னான விதிகள் கண்டிப்பாக உங்களுக்கு 3 மார்க் கேள்வியில் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்சார் சொத்தா பெயரளவா, இதில் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னா பற்று இருப்பா வரவிருப்பா. இந்த 2 கேள்வியில் நம்மளுக்கு ஒன்று கண்டிப்பாக 5 மதிப்பெண் வினாக்களில் இருக்கும், இல்லைன்னா 3 மதிப்பெண் வினாக்களில் இருக்கும். சரியா, அது என்னன்றதை பார்த்துடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 45ல் எடுத்துக்காட்டு 5 நமக்கு இருக்குது. ஆல்சார் கணக்கா, சொத்து கணக்கா, பெயரளவு கணக்கா அப்படின்னு நம்மளை வகைப்படுத்த சொல்கிறாங்க. ஸோ இந்த விதிகளை வச்சு தான் நம்ம இங்கே வகைப்படுத்துகிறோம். இந்த கணக்கை நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முதல் அப்படிங்கிறது ஒரு தனிநபர் இடக்கூடியது. ஸோ முதல்ங்கிறது ஆட்கள் சம்மந்தப்பட்ட கணக்கு. அதனால் இது ஆல்சார் கணக்கு. இது எல்லாமே பொறுத்துக்க மாதிரி நம்ம எழுதணும். லைனாக 1 by 1 எழுதிட்டு இதை ஆல்சாரா சொத்தா பெயரளவான்னு நீங்கள் வகைப்படுத்துங்க. கட்டிடம்ங்கிறது என்னமா சொத்து. ஸோ உள் ஏற்றுச்சல் செலவு அப்படிங்கன்னா எல்லா செலவு நட்டங்களையும் பற்று வைக்கணும். அதனால் இது என்ன விதியில் வரும், பெயரளவு விதியில் வரும். அடுத்து ரொக்கம் பார்த்தீங்கன்னா சொத்து, அதனால் இது சொத்து கணக்கு. அடுத்து பெற்று தள்ளுபடிங்கிறது வருமானம். ஸோ வருமானம்ங்கிறதுங்கனால அது பெயரளவு கணக்கு. அடுத்து வங்கி அப்படிங்கிறது ஒரு நபர். ஸோ வங்கி எந்த நிறுவனம், முதல், இது எல்லாமே ஒரு நபராக தான் நம்ம கருதணும். ஸோ வங்கிங்கிறது ஒரு நபர், அதனால் இதுவும் ஆல்சார் கணக்கு. அடுத்தது கொள்முதல் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறோம். ஸோ எல்லா செலவுகளும் என்ன பண்ணணும், பற்று வைக்கணும். இது என்ன விதி, பெயரளவு விதி. அப்போது கொள்முதல் அப்படிங்கிறது பெயரளவு விதியில் வந்துடும். சந்துரு அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நபர், அதனால் இது ஆல்சார் கணக்கு. அடுத்து கொடுப்பட வேண்டிய கூலி அப்படிங்கிறது ஒரு குரூப்புக்கு நம்ம கூலி கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் இதுவும் ஆல்சார் கணக்கில் தான் நமக்கு வரும். சரியா, பின்னாடி ஆன்சர் இருக்குது, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்மளுக்கு பற்று இருப்பா வரவிருப்பா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இதுக்கு விதிகள் என்ன அப்படின்னாமா, செலவு நட்டங்களை பற்று வைக்கணும், வருமானம் ஆதாயங்களை வர வைக்கணும். அப்போது செலவா வருமானமா அப்படின்னு பார்க்க தெரியணும். அல்லது சொத்துக்களா பொறுப்புகளா, சொத்துக்களாக இருந்தால் பற்று இருப்பை காட்டும், பொறுப்புகளாக இருந்தால் வரவேற்பை காட்டும். இப்போ நான் அப்படியே சொல்லிட்டு வர பார்த்துக்கோங்க. வெளித்தூக்கு கூலிங்கிறது செலவு. ஸோ செலவு நட்டங்களை என்ன பண்ணணும், பற்று வைக்கணும், அதனால் பற்று இருப்பு. உள்தூக்கு கூலி செலவு. ஸோ செலவுகளை பற்று, அதனால் இதுவும் பற்று இருப்பு. விற்பனை எப்பொழுதுமே வரவேற்பு. நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, விற்பனை அப்படிங்கிறது வருமானம். ஸோ வருமானம் ஆதாயங்களை வரவு வைக்கணும். கொள்முதல் அப்படிங்கிறது செலவு, செலவு நட்டங்களை பற்று வைக்கணும். வராக்கடன் நட்டம், அதனால் பற்று. வராத கடன், அதனால் நட்டம் பற்று. வட்டி செலுத்தியது செலவு, அதனால் பற்று. வட்டி பெற்றது வருமானம், அதனால் வரவு. தள்ளுபடி பெற்றது வருமானம், அதனால் வரவு. முதல் அப்படிங்கிறது பொறுப்பு. ஏன்னா ஒரு நிறுவனத்துக்கு இட்ட முதல்ல அந்த உரிமையாளருக்கு நிறுவனம் திருப்பி கொடுக்கணும். ஸோ முதல் அப்படிங்கிறது எப்பயுமே பொறுப்பு, பொறுப்புகள் வரவேற்பை காட்டும். எடுப்பு எப்பொழுதுமே
பற்றிருப்பு. அப்போ விற்பனை திருப்பம் விற்பனை வரவிருப்பை காட்டும், விற்பனை திருப்பம் ஆப்போசிட் பற்றிருப்பை காட்டணும். கொள்முதல் பற்றை காட்டும், கொள்முதல் திருப்பம் வரவை காட்டணும் ஆப்போசிட். இப்போ அப்படி லைனாக சொல்லிட்டு வரேன் பாருங்கள். வெளி தூக்குக்கூலி பற்று, உள் தூக்குக்கூலி பற்று, விற்பனை வரவு, கொள்முதல் பற்று, வராக்கடன் பற்று, வட்டி செலுத்தியது பற்று, வட்டி பெற்றது வரவு, தள்ளுபடி பெற்றது வரவு, முதல் பொறுப்பு வரவு, எடுப்பு பற்று, விற்பனை திருப்பம் பற்று, கொள்முதல் திருப்பம் வரவு. இதை நீங்கள் லைனாக 1 by 1 எழுதிட்டு பொறுத்துக மாதிரி பற்று வரவுன்னு நீங்கள் எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். அல்லது நமக்கு இது புரியவே இல்லை அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் எல்லாமே பற்று எழுதுனா கூட கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 12ல் 6ஆவது நம்மளுக்கு சரியாக தான் இருக்கும். அல்லது எல்லாமே வரவு எழுதலாம். அதனால் இது புரிஞ்சவங்க எழுதலாம், புரியாதவங்க எல்லாமே பற்று இல்லைன்னா எல்லாமே வரவு எழுதினா கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 5 மார்க்கில் 2.5 மார்க் அல்லது 3 மார்க் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு கேள்வி இது. அடுத்து பேஜ் நம்பர் 225 தேய்மான தொகை தேய்மான விகிதம். இதில் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 2 மார்க் கணக்கு கட்டாயம் உண்டு. சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா தேய்மான தொகை மட்டும் கண்டுபிடிக்க சொன்னால் 2 மார்க்கு, தேய்மான விகிதத்தோடு கணக்கிட சொன்னால் 3 மார்க்காக இருக்கும். அதனால் இதில் நம்மளுக்கு ஒரு கேள்வி கட்டாயம் உண்டுங்கனால நீங்கள் ஃபார்முலா எழுதினீங்கனாவே உங்களுக்கு 1 மார்க் கண்டிப்பாக உண்டு. அது பேஜ் நம்பர் 225 நம்மளுக்கு இங்கே எடுத்துக்காட்டு 2வது கணக்காகவும் எடுத்துக்காட்டு 3வது கணக்காகவும் இருக்குது. ஸோ தேய்மான தொகைக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா சொத்தின் ஆரம்ப அடக்க விலையில் நம்மளுக்கு வேணும் சொத்தின் அடக்க விலை மைனஸ் இறுதி மதிப்பு பை பயனளிப்பு காலம் 3 போதும். சொத்தின் அடக்க விலை மைனஸ் இறுதி மதிப்பு பை பயனளிப்பு காலம். அடுத்து தேய்மான விகிதத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்டுபிடிச்ச தேய்மான தொகை மேலே வரணும், சொத்தின் ஆரம்ப அடக்க விலை கீழே வரணும். அப்போது தேய்மான தொகை பை சொத்தின் அடக்க விலை பெருக்கல் 100 அப்படின்னு இந்த ஃபார்முலா கரெக்டாக எழுதினாவே உங்களுக்கு 3 மார்க்கில் 1 மார்க் கிடைக்கும். 2 மார்க்காக இருந்தால் உங்களுக்கு அரை மார்க்காவது நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு கணக்கு புரிஞ்சதுன்னா இந்த கணக்கோட நீங்கள் பார்த்துருங்க. இருப்பாய்வு நமக்கு எப்பயுமே கண்டிப்பாக ஒரு 5 மார்க் உண்டுமா. இப்போ இந்த மாதிரி நமக்கு கேள்வி கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு இருப்பாய்வு தயாரிக்க சொல்லியிருக்காங்க. இருப்பாய்வு தயாரிக்கவும் அப்படின்னு சொல்லி இது கண்டிப்பாக 5 மார்க் கேள்வியில் தான் இருக்கும். அப்போ இதை நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருப்பாய்வுன்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அக்கௌண்டன்சி பேப்பரில் நம்மளுக்கு ஒரு பக்கம் தான் போடணும். ஸோ நீங்கள் கணக்கின் பெயர் எழுதுறீங்க. கணக்கின் பெயர்னால் லைனாக இங்கே எத்தனை விவரங்கள் இருக்கோ அத்தனையும் எழுதுகிறோம். ஸோ இந்த பக்கம் நமக்கு பார்த்தீங்கன்னா 5, இந்த பக்கம் 5, மொத்தம் 10ஐயும் லைனாக எழுதிக்கிறீங்க. எழுதிட்டு தொகை பற்றுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் பற்று காலத்தில் போடணும், வரவுன்னு தெரிஞ்ச அமௌண்ட்டை வரவு காலத்தில் போடணும். இப்போ இதில் எனக்கு எதுவுமே ரூல்ஸே தெரியல அப்படின்னா மேக்ஸிமம் எங்கே தான் நம்மளுக்கு அமௌண்ட் வரும்னா பற்றில் தான் வரும். பார்த்தீங்கன்னா வரவில் பாருங்கள் ஒரு 3 அமௌண்ட்டு தான் வந்திருக்கு. அதுக்கு முந்தின கணக்கில் பாருங்கள் இதுலேயும் பற்றில் தான் எல்லா அமௌண்ட் இருக்குது, வரவில் ஒரு 3 அமௌண்ட் தான். இந்த மாதிரி தான் நமக்கு கணக்குகள் இருக்கும். ஸோ சரியாக தெரிஞ்சு நீங்கள் இதை எடுத்து எழுதினீங்கனாவே டோட்டல் பண்ண தெரியலனா கூட உங்களுக்கு 4 மார்க் இதில் கிடைக்கும். இதில் எனக்கு ரூல்ஸ் படி தெரியல, எல்லாத்தையும் தூக்கி பட்டிலேயே போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா கூட உங்களுக்கு இதில் ஒரு 2.5 மார்க்காவது நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எளிதில் நம்மளால் மதிப்பெண்கள் பெற முடியும். இப்போ நான் சொல்லிட்டு வரேன், இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற லைன் எழுதியிருக்கோம். அளித்த தள்ளுபடிங்கிறது செலவு. ஸோ செலவு நட்டங்களை என்ன பண்ணணும், பற்று வைக்கணும். அதனால் பற்றில் போட்டிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி விவரங்கள் லைனாக எழுதிட்டு இப்படியே நம்ம அமௌண்ட்டு போட்டுறோம். இங்கேயே சொல்லிட்டு வரேன். கை ரொக்கம் சொத்து, அதனால் பற்று. முதல் பொறுப்பு, அதனால் வரவு. சம்பளம் செலவு, அதனால் பற்று. சம்பளம்னா இங்கே நம்ம வாங்குறது இல்லாமல் நம்ம தான் சம்பளம் கொடுக்குறோம். ஸோ நம்ம நிறுவனத்திலேருந்து, அதனால் சம்பளம் செலவு எப்பொழுதுமே பற்று தான் காட்டும். அறைகளின் சொத்து, அதனால் பற்று. பெற்ற கடன் பொறுப்பு, அதனால் வரவு. மின் கட்டணம் செலவு, அதனால் பற்று. கழிவு கொடுத்தது செலவு, அதனால் பற்று. கொள்முதல் எப்பொழுதுமே பற்று, விற்பனை எப்பொழுதுமே வரவு. இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா 2 பக்கமும் சரிசமமாக வரும் எல்லா கணக்குலேயுமே. ஆனால் இந்த கணக்கில் சரிசமமாக வரல அப்படின்னா வரவை டோட்டல் பண்ணி பாருங்கள். இங்கே அதிகமாக இருக்குது, பற்று குறைவாக இருக்கும். ஸோ இதுலேருந்து எல்லா அமௌண்ட்டையும் கூட்டி இந்த டோட்டல்லேருந்து கழித்து வர அமௌண்ட் தான் 24,000. அப்போ அது என்ன கணக்கு கொண்டு போயிடணும்னா அனாமத்து கணக்குக்கு கொண்டு போயிடணும். இதெல்லாம் தெரியல, இது வரைக்கும் போஸ்டிங் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு 5 மார்க்கில் ஈஸியாக 4 மார்க் ஃபுல்லாக வாங்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா தனிப்பத்தி ரொக்க ஏட்டினை தயாரிக்கவும் கொடுப்பாங்க. இது நம்மளுக்கு இதுவும் 5 மார்க் கேள்வி தாம்மா. 5 மார்க் கேள்வியில் நம்மளுக்கு டோட்டலே பண்ண தெரியலனாலும் நீங்கள் எடுத்து சரியாக எழுதினீங்கன்னா உங்களுக்கு 4 மதிப்பெண்கள் கிடைக்கும். இது எப்படின்னு சொல்லிடுறேன். இந்த தனிப்பத்தி ரொக்க ஏடுக்கு என்ன நம்மளுக்கு ரூல்ஸ் அப்படின்னா பெறுதல்களை பற்று வைக்கணும், செலுத்தல்களை வரவு வைக்கணும். அப்போது பெறுதல் அப்படின்னா பணம் உள்ளே வந்தால் பற்று, செலுத்தல் அப்படின்னா பணம் வெளியில் போனால் வரவு. அவ்வளோதான். பணம் உள்ளே வருதா வெளில போகுதான்னு பாருங்கள். கடன் நடவடிக்கை இதில் வரக்கூடாது.
அதே போல் காசோலை மூலம் ஏதாவது செலுத்தியிருந்தாலும் அது வரக்கூடாது. காசோலைனா செக்கு. அப்போது பணமாக உள்ளே வரணும், பணமாக வெளியில் போகணும். அதை தவிர வேறு எதுவும் வராது. இப்போ நான் சொல்லிட்டு வரேன். வணிகம் தொடங்குறாங்க, அதனால் பிரதீப் முதல் கணக்கு என்ன பண்ணணும், பற்று வச்சிடணும். அடுத்தது ரொக்கத்திற்கு சரக்குகள் வாங்குகிறோம், அதனால் பொருள் உள்ளே வருது, பணம் வெளியில் போகுது, அதனால் 6000 ரூபாய் என்ன பண்ணணும், வரவு வச்சிடணும். அடுத்தது ரொக்கத்திற்கு சரக்குகள் விற்றது, விற்கும்போது பணம் என்ன ஆகுது, உள்ளே வருது, அதனால் என்ன பண்ணணும், பற்று வைக்கணும். விற்பனை கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு பற்று. அடுத்தது ரொக்கத்தை வங்கியில் செலுத்தும் போது பணம் என்ன ஆகுது, வெளியில் போகிறதுனால இந்த 5000 என்ன பண்ணணும், வரவு வச்சிடணும். அடுத்தது சங்கீதாவிற்கு ரொக்கத்திற்கு சரக்கு விற்கிறோம், பணம் உள்ளே வருது, அதனால் இந்த 9000 என்ன பண்ணணும், பற்றில் வச்சிடணும். அடுத்து கடனாக விற்றது, பிரதீப் என்பவருக்கு கடனாக விற்றது, அப்போ கடன் நடவடிக்கை என்ன ஆகாது, வரவே வராது. அப்போ இந்த 13000 நம்ம எந்த பக்கமும் போடக்கூடாது. ஏன்னா ரொக்க ஏட்டில் ரொக்க நடவடிக்கைகள் மட்டும்தான் வரும், கடன் நடவடிக்கைகள் வராது. அடுத்து ரொக்கம் செலுத்தி எழுதுபொருள் வாங்குகிறோம், செலவு, அதனால் எழுதுபொருள் கணக்கு 200 ரூபாய் போடுறோம். முருகனுக்கு ரொக்கம் செலுத்தும் போது பணம் வெளியில் போகுது, அதனால் முருகன் கணக்கு 14000 வரவில்லை. ரொக்கமாக கழிவு கொடுக்குறோம், பணம் வெளியில் போகுது, அதனால் கழிவு கணக்கு ஒரு 700. அலுவலக தேவைக்காக வங்கியிலேருந்து எடுத்துகிட்டு வரோம், பணம் உள்ளே வருது, அதனால் வங்கி கணக்கு பற்று 4000. காசோலை மூலம் வாடகை செலுத்துகிறோம், அப்போ செக் மூலிமா கொடுத்தா பணம் வங்கி தான் தரும், நம்ம ரொக்கத்தில் குறையாது. அதனால் 30ஆம் தேதி நடவடிக்கை இங்கே பாருங்கள் வரக்கூடாது. 3000 ரூபாய் எங்கேயுமே வராது. இந்த கேள்வியில் என்னென்னமா வரல, 30ஆம் தேதி நடவடிக்கை காசோலை மூலம் கொடுத்ததுனால வரல. 17ஆம் தேதி நடவடிக்கை பிரீத்தி என்பவருக்கு கடனாக விற்றது, ரொக்க ஏட்டில் கடன் வராது, அதனால் அந்த 2 விட்டுட்டு மீதி பணம் உள்ளே வந்தால் பற்றில் போடுங்க, வெளியில் போனால் வரவில் போடுங்க. போட்டு இதை மட்டும் நீங்கள் எடுத்து எழுதினாவே 4 மதிப்பெண்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த டோட்டலும் போட தெரிஞ்ச 5 மார்க் ஈஸியாக உங்களால் வாங்க முடியும். இதை நீங்கள் டோட்டல் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொக்கைடுகள் எப்பயுமே பற்று பக்கம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த எழுதின லைன்லேருந்து ஒரு 3 லைன் விட்டு டோட்டல் பற்று பக்கம் டோட்டல் போடுங்க, பற்றை தூக்கி அதே டோட்டலில் வரவு பக்கம் போடுங்க. இந்த 51,000லேருந்து இங்கே மேலே போட்ட 700 ரூபாய் வரைக்கும் இது எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி இதுலேருந்து கழிச்சிங்கன்னா 25,100 ரூபாய் இருப்பு, அந்த மாதத்தோட இறுதி இருப்பு, கடைசி தேதி போட்டு இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு போடுங்க. டோட்டலுக்கு மேல் லைனில் இருப்பு கீழ் இறக்கப்பட்டது, டோட்டலுக்கு கீழ் லைன் ஆப்போசிட் இருப்பு கீழ் கொணரப்பட்டது, டோட்டல் லைனில் டோட்டல் மட்டும்தான் வரணும். டோட்டலுக்கு 2 கோடு கம்பல்சரி போடணும், சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரொக்கேடு. இந்த 1 தனிப்பத்தி ரொக்கேடு கேட்பாங்க, இல்லைன்னா இருபத்தி ரொக்கேடு. இந்த 2ல் 1 உங்களுக்கு கண்டிப்பாக 5 மார்க் இருக்குது. 30 ரொக்கேடு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் இது 2ஐயும் பார்த்துடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரொக்கம் மற்றும் தள்ளுபடி 2 பத்திகளையோட ஈடுங்கனால இது இருபத்தி ரொக்கேடு. இதுலேயும் அதே ரூல்ஸ் தான். பணம் உள்ளே வந்தால் பற்று, பணம் வெளில போனால் வரவு. ஹெட்டிங்கே பாருங்கள், பெறுதல்களை பற்று பக்கம் போடணும், செலுத்தல்களை வரவு பக்கம் போடணும். லைனாக சொல்லிட்டு வந்துடுற சீக்கிரம். கை ரொக்கம் 11,500 பற்று பக்கம், இது ஆரம்ப இருப்பு, அதனால ஆரம்ப இருப்பு இருப்பு கீழ் கொணரப்பட்டதுன்னு போடணும். ரொக்க வைப்பு இயந்திரத்தின் மூலம் ராமநாதனுக்கு செலுத்துகிறோம், பணம் வெளியில் போகுது, அதனால் ராமநாதன் கணக்கு 300 ரூபாய் ரொக்கத்தில் போடணும். அந்த 10 ரூபாய் தள்ளுபடின்ற காலத்தில் பக்கத்துலேயே போட்டுடணும். ரொக்கத்திற்கு சரக்கு வாங்குகிறோம், பணம் என்ன ஆகுது, வெளியில் போகுதுனால 400 ரூபாய் என்ன பண்ணணும், வரவில் போடணும். அடுத்தது ராஜகோபாலிடம் ரொக்கம் பெற்றது, பணம் உள்ளே வருது, அதனால் எந்த பக்கம் மாறும், பற்று பக்கம். அவர் கழித்த தள்ளுபடி 20 ரூபாய். ஸோ 980 ரொக்க பத்திலையும் 20 ரூபாயை தள்ளுபடி பத்திலையும் போடணும். ரொக்கத்திற்கு சரக்கு விற்கும் பொழுது பணம் உள்ளே வருது, அதனால் 400 ரூபாயை நம்ம பற்று பக்கத்தில் போடணும். அடுத்து சாந்தி என்பவருக்கு ரொக்கம் செலுத்துகிறோம், அதனால் சாந்திக்கு பணம் வெளில போகுது. ஸோ 295 ரூபாயை ரொக்கத்துலேயும் அந்த 5 ரூபாயை அது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய தள்ளுபடி பத்திலையும் போடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கூலி ரொக்கமாக செலுத்துகிறோம், பணம் வெளியில் போகுது, அதனால் கூலி கணக்கு வரவில் போடணும். சஞ்சீவ் என்பவருக்கு 390 ரூபாய் எழுதி கணக்கை முழுவதும் தீர்த்து கொண்டது 400 கொடுக்க வேண்டியதுக்கு 390 ரூபாய் கொடுத்துட்டோம் அப்படின்னா 10 ரூபாய் நம்மளுக்கு லாபம். ஸோ அந்த 10 ரூபாய் கொடுக்க மாட்டோம், கணக்கை முடிச்சாச்சு. ஸோ 390 ரூபாயை நம்ம ரொக்க பத்தியில் போடணும், 10 ரூபாயை தள்ளுபடி பத்தியில் போடணும். தள்ளுபடி பற்றி எப்பயும் டோட்டல் மட்டும் பண்ணால் போதும், இருப்பு கட்டக்கூடாது. இங்கே 20, இதனோட டோட்டல் பார்த்திங்கன்னா 25. இந்த ரொக்க பற்றி மட்டும் நம்ம டோட்டல் பண்ணோம். தனிப்பத்தி ரொக்கேடு சொன்ன மாதிரி தான், பற்று பக்கம் தான் அதிகமாக இருக்கும். இந்த 3 அமௌண்ட்டை கூட்டி 12,880, அதுலேருந்து இங்கே 300 ரூபாயிலேருந்து 390 வரைக்கும் கூட்டிக்கோங்க. கூட்டிட்டு இந்த 12,880லேருந்து கழிச்சிங்கன்னா இந்த 11,445 கிடைக்கும். இது என்னது, அந்த மாதத்தோட இறுதி இருப்பு இருப்புக்கு இறக்கப்பட்டதுன்னு போடணும். டோட்டல் லைனில் டோட்டல் மட்டும்தான் இருக்கணும். ஆப்போசிட் சைடு கொண்டு அடுத்த மாதத்தோட 1ஆம் தேதி போட்டு இருப்பு கீழ் கொணரப்பட்டது 11,445 ரூபாயை மட்டும் காட்டணும்.
அடுத்து சில்லறை ரொக்கையிடுமா. இந்த சில்லறை ரொக்கையிடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு கணக்கு தான் இருக்குது. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் நம்மளுக்கு உண்டு. சரியா, இதில் வந்து நம்மளுக்கு மாதம் தேதி எல்லாமே கொடுத்துருப்பாங்க, வருஷம் எல்லாமே. நீங்கள் இந்த செலவுகள் இதனோட டோட்டல் இதை மட்டும் நம்ம போட்டால் போதும். ஃபஸ்ட்டு லைன்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில்லறை செலவுகளுக்காக ரொக்கம் பெற்றது இருக்கும். இது வந்து நம்ம தலைமை காசாளர்கிட்ட வாங்குறது. இது மட்டும்தான் பெறுதல். இது மட்டும் தொகை பெருசாக இருக்கும். மீதியெல்லாம் பாருங்கள் 5 ரூபா 12 ரூபா 15 ரூபாய் இப்படி தான் இருக்கும். ஸோ இது எப்படி போடலான்னு பார்த்துடலாம். இதில் வந்து பாகுபடுத்தப்பட்ட சில்லறை ரொக்கையீடுன்னு போட்டுக்கோங்கம்மா. நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். டபுள் சைடும் போட்டுக்கலாம், ஒரே சைடில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுலேருந்து ஃபஸ்ட்டு அந்த 500 ரூபாய் இருக்குல்லம்மா, அது மட்டும் இங்கே பெற்ற தொகைன்னு ஒரு காலம் இருக்கும். அதனால் ரொக்கம்னு போட்டு வருஷம் மாதம் தேதியை போட்டுட்டு இந்த 500 மட்டும்தான் ஃபஸ்ட்டு லைனில் இருக்க அமௌண்ட், பெரிய அமௌண்ட்டை மட்டும் இங்கே போடுங்க. அதுக்கப்புறம் லைனாக அந்த தேதியை போடுறீங்க. கேள்வியில் இருக்கிறது அப்படியே 2ஆம் தேதி பயண செலவு அதனோட அமௌண்ட்டு, 2ஆம் தேதி வண்டி கட்டணம் 12 ரூபா, 3ஆம் தேதி அஞ்சல் செலவு 15 ரூபா, கூலி 66, எழுது பொருள் 134, போக்குவரத்து செலவு 18, பழுதுபார்ப்பு செலவு 65, பயண செலவு 11, வண்டி கட்டணம் 24. இப்படி இங்கே இருக்கக்கூடிய கேள்விகளை லைனாக எழுதுனீங்கன்னாவே அப்படியே வந்துடும். செலவு எழுதுறீங்க, செலவோட பேர், அமௌண்ட் அப்படியே லைனாக இந்த 5 ரூபாயிலேருந்து 24 ரூபா வரைக்கும் அதை தான் அவங்க இங்கே போட்டிருக்காங்க. அப்போ இதை லைனாக நீங்கள் போட்டுட்டு இதனோட டோட்டலை மட்டும் கரெக்டாக பண்ணிவிடுங்க. பண்ணிங்கனாவே இந்த இது வரைக்கும் கரெக்டாக இருந்தாவே 5 மார்க்கில் உங்களுக்கு கண்டிப்பாக 3.5 மார்க் கிடைக்குமா. ஸோ இந்த காலம் ஹெட்டிங் கரெக்டாக போட்டுக்கோங்க. பெற்ற தொகை, ரொக்கையீட்டு பக்கம், நாள், விவரம், சான்றுச்சீட்டு எண், மொத்தம் செலவழித்த தொகை, இந்த காலம் வரைக்கும் கரெக்டாக போட்டுருங்க. 350 ரூபா. அப்போ 350 ரூபாயிலேருந்து ஒரு லைனை விட்டு டோட்டல் போடுங்க. டோட்டல் இந்த பக்கம் எவ்வளோமா இருக்குது, 500 ரூபா நம்ம வாங்கியிருக்கோம். 500 ரூபா அதே லைனில் இங்கே வந்து 500 ரூபா டோட்டல் போட்டுருங்க. 500ல் 350 செலவு பண்ணியாச்சு. அப்போ இன்னும் நம்மகிட்ட எவ்வளோ இருக்கும், 150 ரூபா. இந்த 150 அந்த மாதத்தோட இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. மறுபடியும் டோட்டல் கீழே மறுபடியும் அதே இது இருப்பு கீழ் கொண்டாடப்பட்டது. இங்கே எவ்வளோ இருக்குது, 150. அதை இங்கே கொண்டு வந்துருங்க. இங்கே இருக்கிறது அப்படியே ரிவர்ஸில் வந்துடும். 150 கீழே இருக்கிறது மேலே வந்துடும், 350 மேலே இருக்கிறது கீழே போயிடும். சரியா, அதாவது இருப்பு 150 150. அப்போ இன்னும் அடுத்த மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ வாங்கணும், இங்கே ரொக்கம் செலவழித்த தொகையை இங்கே போடணும். இது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா 3.5 மார்க் அழகாக உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இந்த செலவுகளை பிரித்து போட்டுக்குவோம். பயண செலவு, இங்கே இருக்கிற செலவுக்கு ஒவ்வொரு காலம் ஹெட்டிங் போட்டு இங்கே இருக்கிற செலவை அங்கே ஹெட்டிங் போடுங்க. அந்த அமௌண்ட்டை மட்டும் அங்கே போடுங்க. வண்டி கட்டணும் ஒரு காலம், அதுக்கு நேராக வண்டி கட்டினது 12 ரூபா. அடுத்து அஞ்சல் செலவுனே ஒரு காலம் 15 ரூபா. கூலிங்கிறது இங்கே தனியாக ஒரு காலம் போட்டு அதுக்கு ஒரு 66 ரூபா. அடுத்து எழுது பொருள், அதுக்கு ஒரு 134 ரூபா. இங்கே என்ன செலவு இருக்கோ அந்த செலவை தூக்கி இங்கே ஒவ்வொன்றா காலம் போட்டு பிரித்து எழுதிருங்க. அவ்வளோதான், ஒன்றும் வேறு விஷயமே கிடையாது. பார்க்குறதுக்கு பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். எதிர்பார்ப்பு செலவு 65, அதுவும் பல்வகை செலவு. அடுத்து பயண செலவு 11 ரூபா. பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு இந்த பயண செலவுலேயே கொண்டு வந்துடலாம். போக்குவரத்து செலவும் பயண செலவு தான். வண்டி கட்டணம் ஏற்கனவே ஒரு காலம் இருக்குது, வண்டி கட்டணம் போட்டுங்க. போட்டு இதெல்லாம் கூட்டுறீங்க. அப்போ பயண செலவோட டோட்டல் 34, வண்டி கட்டணத்தோட டோட்டல் 36, இதனோட 15, இங்கே 66, இங்கே 134, இங்கே 65. ஸோ இதையெல்லாம் கூட்டி வர தொகையும் கரெக்டாக நம்மளுக்கு எவ்வளோ வரணும், 350 ரூபா வரணும். அப்படின்னா நம்ம போட்டது கரெக்ட். இது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக போட தெரிஞ்சால் அழகாக 5 மார்க் இதுலேயும் உங்களால் வாங்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா முதலினமாக வருவாயினமா, இதுவும் வந்து நம்மளுக்கு 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கேள்விதாம்மா. ரொம்ப ஈஸியாக மார்க் வாங்கலாம். இது என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா, முதலினம் அப்படின்னா திரும்ப திரும்ப நிகழாத தொகை பெரிய அளவில் இருக்கும். வருவாயினம்னா அடிக்கடி நிகழும் தொகை சிறியதாக இருக்கும். உதாரணம் பார்த்திங்கன்னா ஒரு சொத்து வாங்குகிறோம் ஒரு 5 லட்சத்துக்கு, அதனால் அது முதலினம். இதுவே வாடகை கொடுக்குறோம், ஒரு மாதத்துக்கு தான் வாடகை கொடுக்குறோம், ஸோ அது வந்து வருவாயினம். இப்போ நான் சொல்லிட்டே வர பாருங்கள். ஏற்கனவே உள்ள கட்டிடத்தோடு நம்ம கூடுதலாக கட்டுறோம். அப்போ கூடுதலாக கட்டும்போது இது மறுபடியும் திரும்ப திரும்ப கட்ட மாட்டோம். அப்போ அது என்ன செலவு, முதலின செலவு அப்படின்னு எழுதினாவே போதும், ஒரு மார்க்கு. அடுத்தது பழைய மகிழுந்து வாங்குகிறோம். மகிழுந்துனா காரு, அதை வாங்கி உடனே பழுது பார்க்குறோம். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு சொத்து நம்மளால் புதுசாக வாங்க முடியலனாலும் செகண்ட் ஹேண்டாக வாங்கிட்டு அதை உடனடியாக கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அந்த செலவு ஒரு தடவை தான் பண்ணுவோம். அது வந்து சின்ன செலவாக இருந்தாலும் வருவாயினம் கிடையாது, முதலினம். வாங்கிய பழைய காரையோ பழைய இயந்திரத்தையோ உடனே பழுது பார்த்தோம் அப்படின்னா அது என்ன இனம், அது வந்து முதலின செலவு. அடுத்து பார்த்திங்கன்னா புதிய தொழிற்சாலையை வர்ணம் பூசுகிறோம்னா பெயிண்ட் அடிக்கிறோம், அதனால் கொஞ்சம் செலவு பெருசாக இருக்கும், ஸோ முதலின செலவு. அடுத்தது பார்த்திங்கன்னா புதிய இயந்திரத்தை வாங்கி கொண்டாந்து நிறுவன வரைக்கும் ஆன செலவு வந்து அது முதலின செலவு தான், அந்த இயந்திரத்துக்குரியது. அதனால் புதிய இயந்திரம்னு வந்துட்டாவே கண்ணை மூடி நம்ம போட்டுடலாம், அது வந்து முதலின செலவு தான். அது என்ன வாடகை 150 ரூபா 200 ரூபா அது எதுவாக இருந்தாலும் புதிய இயந்திரத்துக்குரியது எல்லாமே முதலின செலவு. அடுத்து ஏற்கனவே சொன்ன வாங்கிய பழைய வாகனத்தை பழுது பார்க்குறோம் அப்படின்னா அதுவும் என்ன செலவு தான்,
முதலின செலவு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே முதலின செலவு. இப்போ இது கரெக்டாக தெரிஞ்சு நீங்கள் எழுதுனீங்கன்னா 5 மதிப்பெண்கள் முழுமையாக வாங்க முடியும். இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னா எல்லாமே முதலின செலவு போடலாம். உங்களுக்கு எது மேக்ஸிமம் எது அதிகமாக இருக்குன்னு தோணுதோ அதை போட்டுருங்க. எல்லாமே 5ஐயும் முதலின செலவு எழுதுனா கண்டிப்பாக ஒரு 3ஆவது கரெக்டாக இருக்கும். இல்லை 5ஐயுமே வருவாயின செலவு எழுதினாலும் சில சமயம் கரெக்டாக இருக்கும். இந்த கணக்கில் தப்பு ஆகும். ஆனால் மற்ற கணக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கலந்து தான் வரும். சரியா? அதனால் நீங்கள் கொஞ்சம் கணக்குகளை புரிஞ்சுட்டு எது அதிகமாக வருதோ அதைப்படி நீங்கள் எழுதினீங்கன்னா இதுலேயும் நம்மளால் படிக்காமையே கூட ஈஸியாக மதிப்பெண்கள் பெற முடியும். வங்கி சரிகட்டும் பட்டியல்னு கேட்பாங்கம்மா. இது இருப்பு கொடுத்து நம்மளுக்கு வந்து ரொக்க ஏட்டின்படியான இருப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது எந்த இருப்போ அங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த இருப்புங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. ஆன்சரில் விவரம் 2 தொகைக்காலம் மட்டும், இது ஒரு பக்கம் மட்டும்தான் நம்ம போடுறது. அப்போ இருப்பு 2 தொகைக்காலத்தில் 2வது தொகைக்காலத்தில் அந்த இருப்பை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி போட்டுக்கோங்க. இந்த இருப்பு எப்பயுமே வந்து நம்மளுக்கு கேள்வியில் ஒன்று ஃபஸ்ட் லைனில் இருக்கும், இல்லைன்னா கடைசி லைனில் இருக்கும் இந்த கேள்வியை பொறுத்தளவுக்கு. அதுக்கப்புறம் ஒன்று கூட்டுகன்னு போட்டு இது எல்லாத்தையும் எழுதிடுங்க, இல்லைன்னா கழிக்கன்னு போட்டு இது எல்லாத்தையும் எழுதிடுங்க. இந்த மாதிரி கூட்டுக கழிக்க போடாமல் நீங்கள் கேள்வி எழுதுனா 0 மார்க் தான் கிடைக்கும். ஒன்று கூட்டுகன்னு போட்டு இங்கே இருக்கிறத அப்படியே எழுதிட்டு வந்துடுங்க. வங்கியில் செலுத்திய காசோலை இன்னும் வர வைக்கப்படவில்லை 2000. அடுத்தது விடுத்த காசோலை இன்னும் செலுத்திக்கு முன்னிலைப்படுத்தப்படவில்லை 3000. இந்த மாதிரி ஒன்று கூட்டுகள் எழுதியிருக்கணும், இல்லைன்னா கழித்தல் எழுதியிருக்கணும். இதுக்கு கொஞ்சம் ரூல்ஸ்லாம் இருக்குது. இது நான் தனி வீடியோவாக போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதில் பார்த்துட்டிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது விளக்கம் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் புரியாதவங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு இருப்பை 2வது காலத்தில் போடுறேன். இந்த இருப்பு எங்கே இருக்கும், கேள்வியில் ஒன்று ஃபஸ்ட் லைனில் இருக்கும், இல்லைன்னா கடைசி லைனில் இருக்கும். இந்த கேள்வியில் ஃபஸ்ட் லைனில் இருக்குது. அதை தூக்கி எடுத்து எழுதிட்டு ஒன்று கூட்டுகன்னு எழுதி எல்லா அமௌண்ட்டையும் லைனாக கேள்வி எழுதுறீங்க 2000, கேள்வி எழுதுகிறோம் 3000, அந்த மாதிரி போட்டுட்டு கூட்டுகளை ஒன்று எழுதிடுங்க, இல்லைன்னா கழித்தல் எழுதிடுங்க. அப்படி எல்லாத்தையுமே 5ஐயும் இப்போ கழித்தல் எழுதிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் இங்கே எத்தனை அமௌண்ட் கரெக்டாகிடும், 3 அமௌண்ட் கரெக்டு. இல்லை எல்லாத்தையும் கூட்டுகள் எழுதினீங்கன்னா இந்த 2 அமௌண்ட்டு கரெக்டு, இந்த 3 தப்பாக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு 5 மார்க்கில் உங்களுக்கு ஈஸியாக ஒரு 2.5 மார்க்காவது இந்த வங்கி சரிகட்டும் பட்டியலில் கிடைக்கும். ஏன்னா அவ்வளோதாம்மா. இதில் நம்ம அப்படியே லைனாக சொல்லிட்டு வந்துடுறேன். கணக்கியலோட வரைவிலக்கணம், கணக்கீடு பராமரிப்பின் வரைவிலக்கணம், இந்த 2ல் ஒன்று உங்களுக்கு 2 மார்க்கு. கணக்கியலின் பொன்னான விதிகள் எத்தனை மார்க்கில் கேட்பாங்க, 3 மார்க்கு. அடுத்து ஆல்சார் சொத்தா பேரளவா அல்லது பட்சி இருப்பா வரவிருப்பா, இந்த 2ல் 5 மார்க்கு தான். நான் இதில் ஒரு 3 மார்க்கு தான் போட்டிருக்கேன். அடுத்தது தேய்மான தொகை விகிதம், இதுக்கு நீங்கள் ஃபார்முலா எழுதினீங்கன்னாவே உங்களுக்கு எத்தனை மார்க்கு, 1 மார்க் கிடைக்கும். இருப்பாய்வு டோட்டல் பண்ணாமல் எடுத்து எழுதினாவே உங்களுக்கு கண்டிப்பாக 4 மார்க் கிடைக்கும். நான் இங்கே 3 தான் போட்டிருக்கேன். தனிப்பத்தி ரொக்கேடும் அப்படி தான், ஒன்று தனிப்பத்தி ரொக்கேடு இல்லைன்னா இருபத்தி ரொக்கேடு, இந்த 2ல் ஏதோ ஒன்று தாம்மா கேட்பாங்க. இந்த ஒன்று நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் போஸ்டிங் போட்டிருந்தாவே எத்தனை 4 மார்க் கிடைக்கும். நான் இங்கே 3 தான் போட்டிருக்கேன். சில்லறை ரொக்கேடு அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த ஒன்று நீங்கள் எடுத்து எழுதினாவே உங்களுக்கு 3 மார்க் கிடைக்கும். அடுத்து முதலினம் வருவாயினம் புரிஞ்சு எழுதுனா 5 மார்க்கே கிடைக்கும். புரியாமல் நீங்கள் டோட்டலாக முதலினம் அல்லது டோட்டலாக வருவாயினம் எழுதினாவே உங்களுக்கு மினிமம் 3 மார்க்காவது கிடைச்சிரும். இது போக 1 மார்க் வந்து நீங்கள் 20 1 மார்க் இருக்குது. 20 1 மார்க்கில் நான் 10 தான் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நான் மார்க் கம்மியாக போட்டு நான் டோட்டல் பண்ணது எவ்வளோ வந்துருச்சு, 31 மார்க்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்னல் மார்க் ஒரு 10 இருக்குது. டோட்டலாக எவ்வளோ வச்சு 41. அதுக்கப்புறம் வங்கி சரிகட்டும் பட்டியல் உங்களுக்கு ஆப்ஷன் தான். அதை நீங்கள் எழுத முடிஞ்சால் நான் என்ன சொல்லியிருக்கேன், இருப்பை ஃபஸ்ட் எழுதிட்டு ஒன்று எல்லாத்தையும் ஒன்று கூட்டுகள் எழுதுங்க, இல்லைன்னா எல்லாத்தையும் கழித்தல் அப்படின்னு போட்டு எழுதுங்க. சும்மா எழுதுனா உங்களுக்கு அதில் மார்க் கிடைக்காது. ஸோ இதில் ஒரு நம்ம 5 மார்க் நான் போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து 2 மார்க் கேள்வியில் ஒன்று இருக்கும், 3 மார்க் கேள்வியில் ஒன்று இருக்கும், 5 மார்க் கேள்வியில் ஒன்று இருக்கும். இல்லை அட்லீஸ்ட் ஒரு 8 மார்க்காவது இதில் கேட்பாங்க. அதனால் நான் மினிமம் 5 போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணவே உங்களுக்கு எவ்வளோ மார்க்கு 46 மார்க். ஈஸியாக நீங்கள் பாடத்தை முழுமையாக படிக்காமல் ஒரு 2 நாள் இந்த வீடியோ திரும்ப பார்த்தீங்கன்னாவே உங்களால் வாங்க முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஈஸியாக பாஸ் பண்ணுங்கிற அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நிச்சயமாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் நல்ல மதிப்பெண்கள் பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.